கவிதைகளின் வரலாற்றை வரலாறு என்பதே மறந்து இனிமையாக கேட்டோம். அற்புதம் சம்பச்சி அவர்களே, மிக்க நன்றி. இலக்கியங்களின் அடுக்குகளை அறிந்த அறிஞர் இவரை அறியாத இளைஞர் யாரும் இல்லர். அடுக்கு மொழியில் நமக்கு எடுத்துக் கூற வருகிறார் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம். இந்த இனிய நிகழ்வின் தலைவரும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கைக்குக்களின் அருமை கவிஞரும் வெண்ணிலாவின் கணவருமான அண்ணன் முருகேசன் அவர்களே, நவீன இலக்கியத்தில் தீராத தாகமும் மோகமும் கொண்ட கவிஞரும் காகித ஒளிகள் முரல் நீங்கிய புறா என்ற 2 கவிதை நூல்களை செம்மையுற தந்த இனிய ஐயா கவிஞர் சம்பத்தி அவர்களும் என்னை எனக்கு அறிமுகம் செய்து என்னை மேடையில் அமர வைத்து என்னை நான் கண்டுகொள்ள உதவிய மதிப்பிற்குரிய ஐயா குணசேகரன் அவர்களுக்கும், கவிஞர் கண்ணதாசன் அசல் கண்ணதாசனின் நகன் ஐயா புலவர் ராமசாமி அவர்கள் கண்ணதாசனை தலையீடாக படித்திருக்கிறார். அவருக்கும் இனிய ஐயா முருகேசன் அவர்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தையும், இந்த இனிய நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த பேரன்பும் ஆளுமையும் கொண்ட நண்பர் சுபி முருகன் அவர்களுக்கும், இந்த இளைஞர்களின் ஆதர்ச நாயகன் ஆனந்த வேடனில் சிறு சிறு துணுக்குகள் எழுதி வருகின்ற அருமை நண்பர் இனிய கவிஞர் நண்பர் ராஜசேகரன் அவர்களுக்கும், இந்த விழா நாயகர்கள் சர்வேஸ் வாசுதேவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மயில்களின் நடனமாக, குயில்களின் கீதமாக, நதியிடை மீன்களாக, வனத்திடை மான்களாக, சின்ன சின்ன கவிதைகளாக, சிங்கார பெண்களாக, சிங்க பெண்களாக வந்திருக்கின்ற பெண்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய மனம் பட்டாம்பூச்சியாகிறது. நான் இருக்க வேண்டிய இடம் அது, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது. உங்கள் அனைவரும் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முயற்சி செய்ய வாழ்த்துக்களை சொல்கின்றேன். கவிதை திரு கண்ணதாசன் அவர்கள் ஒரு அரங்கத்திலே விழாவுக்கு வந்திருந்தார். அவர்களும் ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். அந்த தலைப்பின் பெயர் அழுகை. அவர் சீசர் அப்படின்னு ஒரு நாய் வளர்த்திருந்தாரு. அந்த நாய் அவர் எப்ப வெளியே போய் உள்ள வந்தாலும் அவர் நெஞ்சொல்லியும் காலத்துக்கு போடும். அவரே உயரமான மனிதர். அப்ப அந்த நாய் எவ்வளவு உயரமா இருக்கும். அந்த நாய் தவறி போயிடுச்சு. அன்னைக்கு இவர் கவியரத்துக்கு வந்திருக்கிறாரு. அழுகின்ற தலைப்புல கவிதை. சீசரை பெற்றதாய் சிறப்புறவை பெற்றால், நாசரை பெற்றதாய் நலப்பெறவே பெற்றால், காமராசரை பெற்றதாய் நாட்டுக்கென்றே பெற்றால், என்னை ஆசையாய் பெற்றதாயும் அலுவலருக்கென்றே பெற்றால் என்று ஒரு கவிதை வாசித்தார். அதுபோல நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞன் எளிமையான கவிதைகளை மக்களுக்கு வழங்கியவர். அந்த வரிசையிலே இந்த கவிஞர் பெருமக்களையும் உணவை கண்டதும் உலகை வென்றுவிட்டோம் என்றது வறுமையின் படி, உணவை கண்டதும் உலகை வென்றுவிட்டோம் என்றது வறுமையின் படி நண்பர் சாப்பு பாரதிராஜா என்பவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை வலிதாகி வேதனை பழகும் வாழ்க்கையில் உணவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பற்றிய கவிதை அது. இந்த கவிதைகள் சீரும் சிறப்புமாக மிக நல்ல கவிதைகளாக வளர்ந்து வாழ வாழ்த்துகின்றேன். தம்பி சர்வேஸ் அவர்களுக்கு சர்வேசின் கவிதைகளிலே உன் சின்ன விரல்களுக்குள்ளே இவ்வளவு சிறகுகளா, உன் பதிப்பருவத்திற்குள்ளே இத்தனை பனிமலைகளா, உன்னை கடந்து போக முடியாமல் தவித்தன என்னுடைய வாசிப்பு திறன். உன் சில வரிகள் கவிதை சொல்லின, உன் சில வரிகள் கதை சொல்லின. கடன் வாங்கி கட்டிய வீடு உறக்கமே இல்லை. எப்படி வரும்? இஎம்ஐ கட்டுறதுக்கு இந்தியாவில் நிறைய பேருக்கு உறக்கம் இல்லை. நிதர்சனத்தின் கவிதை. சாதி துண்டில் சிக்கியது சமுதாயம்,
சாதி தூண்டில் சிக்கியது சமுதாயம். தூண்டில் வீசியவர் யார்? சிந்தித்திருப்போம். புதிய நெடுஞ்சாலை, ஆலமரத்துப்பட்டி ஊர் புதிய நெடுஞ்சாலை வேரோடு விழுந்து கிடக்கிறது ஆலமரம். அம்மாவின் கைரேகை மாட்டின் மடியில் பசியுடன் கன்று. அம்மாவின் கைரேகை, அம்மா பால் கறக்குறாங்க, பசியோடு கன்று நின்று எப்படா இந்த அம்மா கை எடுக்கிறது, நான் போய் பால் குடிக்கிறது. அதனால அதுவும் சிறந்த கவிதை தான். சமையல் புத்தகம் பசியோடு தின்றன கரையான்கள். சமையல் புத்தகம் பசியோடு தின்றன கரையான்கள். இந்த உலகில் எங்கோ யாருக்கோ ஒரு படை சுடும் பாட்டி கதை சொல்லிக் கொண்டு தான் இருப்பான். அந்த கதை சொல்லி பாட்டிக்கே நீ விடுமுறை விட்டு இருக்கிறாய். விட்ட விடுமுறை பத்தவில்லை போல உனக்கு. ஒரு மரத்தின் காம்பு அந்த மரத்தையே வெட்டிய கோடாரியாக மாறுவதைப் போல ஒல்லியாக உருவம், உலகை அறியும் பருவம், உன் விரல்கள் நீட்டிட ஏதும் வீணை, உன் விரல்கள் துரியாக துடிக்கும் ஓவியம், உலகமே வியக்கும் காவியம் படைப்பாய் சர்வேஸ். வாழ்த்துக்கள். நண்பர் வாசுதேவன், வளருடைய நிலவலகர், வண்ண முகத்தழகர், என் இந்திய நண்பன் வாசுதேவன் வாழ்க. விதை விதைத்தான் விவசாயி, களை எடுத்து விட்டது அரசாங்கம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அதுபோல இன்றைக்கு விவசாய போராட்டங்கள் நிறைய இருக்கின்ற நேரத்திலே விதை விதைத்தவன் விவசாயி, விவசாயியை களை எடுத்து விட்டது அரசாங்கம். வறட்சி நிறத்தில் பசுமை புரட்சி, உள்மரங்கள், கருவேல மரங்கள், வறட்சி நிறத்தில் பசுமை புரட்சி, கருவேல மரங்கள். ஒரு விதையில் தொடங்கும் காடு. ஒரு காடு எப்படி தொடங்கும்? அடர்ந்து இருள் படர்ந்து அழகா இருக்கிற காடு. அந்த காடு எப்படி தொடங்கும்? ஒரு விதையில தொடங்கி இருக்கும். ஒரு துளி கண்ணீர் கடாவதை போல ஒரு விதை காடாக உருமாறுகிறது கவிதையாக. மகிழ்ச்சி. வெயிலும் மழையும் இணைந்ததால் பிறந்த குழந்தை வானவில். நல்ல சிந்தனை. மற்றபடி எல்லா கவிதையும் ஈரம் காயாத மண் போல, அதிகாலை புள்ளின் பனித்துளி போல, மழைக்கால தேநீர் போல, நல்ல வெப்பத்தில் கிடைத்த நிலவு போல நீண்டு நெடிய கவிதைகள் வாசித்த அன்பு தம்பி வாசுதேவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த ஹைக்கூ கவிதை மெல்ல பருவமாற்றம் அடைந்து கொண்டே வந்தது. பாசோ, பூசன், இஸ்ஸா, சிகி இந்த நால்வரை தொடாமல் நாம் ஹைக்கூவை தனிமைப்படுத்த முடியாது. இந்த மூன்று வரி கவிதையில், இந்த மூன்றே வரி கவிதையில் நீங்கள் வானத்தை, மேகத்தை, முழு நிலவை, காற்றை, கதிரை, கோள்களை, செவ்வாயை, புயலை, தென்றலை, அத்தியை, கடலலையை, கடற்கரை மணலை, காகித சுண்டலை, காகித சுரண்டலை, மலரை, மலரை காவல் வண்டை, வண்டை விரட்டும் வளைக்கரத்தை, வளைக்கரம் ஏந்திய தேநீரை, தேநீர் சுவைக்கும் இதழ்களை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் கவிதையாக்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும், இந்த இனிய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கவிதையின் மீது மனம் பட்டாம்பூச்சியாய் அமர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த இனிய நிகழ்வை எனக்கு அறிமுகம் அமைத்துக் கொடுத்த நண்பர் சுவிமுருகன் அவர்களுக்கு தனியாக ஒரு பாராட்டு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பிரபஞ்சத்திற்கு ஆத்மாவையும், மனதிற்கு சிறகுகளையும், கற்பனைக்கு விமானத்தையும், வாழ்க்கைக்கு எல்லாவற்றையுமே தருகின்றன. இவர்களை தொடர்ந்து கவிஞர் திரு குணசேகரன் அவர்களை வாழ்த்துரை பேச அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய நூல் வெளியீட்டு விழாவில் வருகை தந்திருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. குறிப்பாக
3 நூல்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த 3 நூல்களில் 2 நூல்கள் ஐப்பு. 2 நூல்கள் ஐப்பு நூல்கள் தானே. என்ன நூல்கள்? நூல் பேர் சொல்ல முடியுமா? கடைசியில் இருக்கவங்க என்ன நூல்கள் இன்னைக்கு வெளியேறோம்? நம்ம இல்ல, நீங்க வேண்டாம், அவங்க முன்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. என்ன நூல்கள் இன்னைக்கு வெளியேறோம்? என்ன நூல்கள் பெயர் தெரியுமா? என்ன நூல்கள் பெயர் எழுதியிருக்காங்க? ஒரு நூல் வந்து என்ன, விரல் முடியில் கீதம். இதனுடைய ஆசிரியர் யார் தெரியுமா? கோகுல் சர்வேஸ். அப்ப இந்த நூல், நம்ம நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றோம். நமக்கு என்ன தலைப்புல நூல் வெளியிடுறோம் அப்படின்றத வந்து நம்ம கேட்கணுமா இல்லையா, தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்பதானே அந்த நிகழ்வுக்கு ஒரு பொருத்தமுடையதாக இருக்கும். அப்ப இன்னொரு நூலுடைய தலைப்பு என்ன? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப கரெக்டா விழிப்புணர்வோட இருக்கீங்க. 3வது நூல், இந்த நூலை தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் இதுல வந்து கவிதைகள், இந்த கதைகள் கொடுத்திருக்கவங்க யார் கொடுத்திருக்கிறது? மாணவர்களும் மாணவிகளும், அப்படிதானே? நீங்க இங்க இருக்கீங்க, எல்லாருமே பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப 2 ஐக்கு நூல்களை வெளியிடுவதற்கு இங்கு ஒரு ஐக்குவே வருகை தந்திருக்கின்றது. அவர்தான் முருகேசையா. நம்ம எப்ப வந்து ஐக்கு நூல்கள் வந்து நமக்கு வந்து ஐக்கு வந்து எப்படி ஜப்பான் ஒரு தாயகம் அப்படின்னு நினைச்சோமோ, அப்ப இந்த தமிழகத்தினுடைய தாயிடத்திலிருந்து ஒரு ஐக்குவின் ஒரு தவ முதல்வருக்கு வந்து வருகை தந்திருக்கின்றார் அந்த ஐக்கு நூல்களை வெளியிடுவதற்காக. அப்ப இது வந்து நமக்கு இந்த ஐக்கு நூல்கள் வெளியிடுவதற்கு இவர் இங்கு வருகை தந்திருக்கின்றது மிகவும் பொருத்தமானது. அந்த பொருத்தமான அந்த இவர் என்ன, இது யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஆட்கள் கூட ஐயாவை தொடர்பு படுத்துறதுக்கு கடினமான ஒரு சூழல்ல மாணவர்களுக்காக ஒரு ஆசிரியர் வந்திருக்கின்றார். நூல் ஆசிரியராக அல்லது இதழ் ஆசிரியராக அல்லது பல்வேறு பன்முகத்திறனோடு ஒரு உடையவர் அவர் வந்து வந்திருக்கிறார். அவருடைய நேரம் வந்து இங்கு பொன்னானது. அப்ப நம்ம அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களாகி நாம் சார், நான் அங்க ஒரு சிலர் அங்க பேசிட்டு இருக்காங்க, என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப நான் பேசுவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் போகலாம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர் யாரோ ஒருத்தர் பேசுவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவிலான முன்னேற்றத்திற்கு அது நிச்சயமாக அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அப்படிதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் நிகழ்ந்திருக்கின்றது. அப்ப அந்த நிகழ்வுகளை பயனுடையதாக நமக்கு ஏற்றதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த நூலில் வந்து மாணவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய நூல் வெளியீடு நடந்திருக்கின்றது. ஒரு ஆசிரியர் தொகுத்திருக்கின்றார். அப்ப அந்த பார்வை வந்து நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த வகையில நம்முடைய எனக்கு வந்து முருகேசையா அவர்களை வந்து நான் இதழ்களிலும் அல்லது ஒரு ஊடகங்களிலும் அவரை பார்த்து இவரை சந்திக்க முடியுமா, இது மாதிரி பல ஆளுமைகளை நம்ம சந்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனைகள் நம்ம மனதில் பதிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து அவரை தேடி போகணும். சந்திக்கிறேன்னா எங்க தேடி போகணும். அப்ப நமக்குள்ள ஆழ்ந்த ஈர்ப்பு, அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆள் மனதில் ஈர்ப்பு இருந்ததுன்னா அவர் ஏதோ ஒரு வகையில் நம்மை தேடி வந்து விடுவார். அப்ப இந்த எண்ணத்தின் வலிமை என்பது இதுதான். எண்ணத்தின் வலிமை என்பது என்னதான், நம்ம ஆள் மனதில் ஏதாவது ஒரு ஈர்ப்பு சக்தியை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால் அது நிச்சயம் நடந்துவிடும். அது மாணவர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மதிப்பெண்கள் கூடுதலாக பெற வேண்டும், அல்லது IAS ஆக வேண்டும், அல்லது நீங்க வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக ஆக வேண்டும், அல்லது வேறு விதமான சிந்தனைகள், நீங்க ஒரு பெரிய நீதிபதி ஆகணும் அல்லது ஒரு தலைவராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆள் மனதில் எது அதிகமாக விதைக்கப்படுகின்றதோ அது நிச்சயம் நடக்கும். அதுதான் எண்ணத்தின் வலிமை. அது வந்து நான் ஐயாவுடைய சந்திப்பில் அதை உணர்றேன். அப்ப அவர்களை சந்திப்பதிலும் அவர்களுடைய வரவேற்பதிலும் அவரோடு நான் இந்த மேடையில் அமர்வதிலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்ப நம்ம மாணவர்கள் என்ன செய்யணும்? இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரை பாராட்டுவதா,
மாணவர்களை பாராட்டுவதா, பெற்றோர்களை பாராட்டுவதா, அல்லது பள்ளி நிர்வாகத்தை பாராட்டுவது? யாரை பாராட்டுவது? அத்தனை பேரையும் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு பெற்றோரும் ஒரு காரணம், மாணவனும் ஒரு காரணம், ஆசிரியரும் ஒரு காரணம், பள்ளி நிர்வாகம் ஒரு காரணம். இன்றைய சூழலில் ஒரு தனியார் பள்ளி என்பது மதிப்பெண்களை சார்ந்து மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மதிப்பெண்களை கடந்து வேறு ஏதாவது சிந்தித்தீர்கள் என்றால் உங்களை பையன் சரியில்லை அப்படின்னு பெற்றோர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள். உங்க பையன் நீ எம்பிபிஎஸ் போக மாட்டான், அவன் இன்ஜினியர் ஆக மாட்டான், அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படின்றதுதான் இன்னைக்கு ஒரு பார்வையா இருக்கு. அதுதானே ஒண்ணு இல்ல, நீங்க கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டா என்ன சொல்லிடுவாங்க, என்னப்பா அந்த பையன் +2 படிக்கிறான் விளையாடுறான், அது ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வு. +2 படிக்கிறான் விளையாடுறான், 10th படிக்கிறான் விளையாடு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா? அப்ப இதையும் கடந்து, மதிப்பெண்களை கடந்து, வகுப்பறையினுடைய நிகழ்வுகளை கடந்து வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வினை இந்த அரங்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில சாதிக்கிறோம்னா மதிப்பெண் மட்டுமே நம்மளை சாதனையாளனாக மாற்றி விடாது. மதிப்பெண்ணை கடந்து வாழ்க்கையோடு தொடர்புடைய இந்த சமூகத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் நிகழக்கூடிய சவால்களை, சூழலை, சமூகத்தில் நடைபெற்ற இந்த வகுப்பறையை கடந்து சமூகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை, சூழலை நாம் தொடர்பு படுத்தி அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொண்டு, அல்லது நிகழ்வுகளில் சரியது தவறியது என்று புரிந்து கொண்டு சரியான ஒரு பாதையை பயணிப்பதற்கு ஒரு சிந்தனை ஆற்றல் தேவை. அது இந்த வகுப்பறை கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு அந்த பள்ளி நிர்வாகம் அதற்கு அடிப்படை தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்ப அந்த வாய்ப்பு உண்மையாகவே உங்களுக்கு நீங்களாம் அதிர்ஷ்டசாலி. நீங்க அந்த வாய்ப்பினை இந்த பள்ளி நிர்வாகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. ஆசிரியர்களுடைய சுதந்திரத்தை இந்த பள்ளி நிர்வாகம் வழங்கி இருக்கின்றது. மாணவர்களுக்கான புதிய பார்வையை இந்த பள்ளி நிர்வாகம் வழங்கி இருக்கின்றது. ஆசிரியர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த நிகழ்வு என்பது நான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எதிராக நல்ல பள்ளி, இந்த பள்ளியில ஒரு முறை சேர்த்துட்டோம்னா அடுத்த பள்ளிக்கு போறோம், அங்கேயும் சரியில்லையே, அப்ப இன்னொரு பள்ளிக்கு போயிட்டு இப்படி ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையை ஒரு பள்ளியில் சேர்த்துவதற்காகவே தனித்தனி ஒரு குடும்பம் தனித்தனி மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல். என் புள்ள ஊத்தக்கரையில் படிக்கிறான்னா அம்மா எங்க போயிடுவாங்க, ஊத்தக்கரைக்கு போயிடுவாங்க. என் பையன் அதே பையன் என்ன பண்ணுவான், தர்மபுரியில் படிக்கிறான்னா அப்பா என்ன பண்ணுவார், தர்மபுரிக்கு வந்துருவாரு, இல்ல பையன் ஒரு இடத்துல ஹாஸ்டல் போயிடுவான். அப்ப ஒரு குடும்பம் இந்த கல்வி முறை என்னவா மாத்திருச்சு, தனித்தனி மனிதர்களாக மாத்திருச்சு. அப்ப கூட்டு குடும்பத்துல இருந்து குடும்பத்தை பிரிச்சு தனி குடும்பத்தை தனி குடும்பம் என்னவா மாறிடுச்சு, தனித்தனி மனிதர்களாக மாற்றிவிட்டது. அப்ப அங்க என்ன இருக்குன்னா சிக்கல்கள் இருக்கு. தனித்தனி மனிதர்களாக ஆகும் பொழுது என்ன இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. அப்ப நம்ம சிந்தனை ஆற்றலை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நாம் எப்போது ஒரு தடங்கல்களை, சிக்கல்களை, சவால்களை சந்திக்க நேரிடும். அப்ப அந்த வகுப்பறையை கடந்து மாணவர்களுடைய பார்வை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஆசிரியரும் இந்த பள்ளி நிர்வாகமும் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. அதற்காக மாணவர்கள் நீங்கள் கைத்தட்டியே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு பள்ளி நம்ம படிக்கும் பொழுது அந்த சூழல் தெரியாது. இங்க இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். இது ஒவ்வொரு மாணவர்களும் இதை அடுத்த கட்ட நிலையில இருந்து நீங்க யோசனை பண்ணி 1000 கேள்விகளுக்கு மனப்பாடமாக பதில் கொடுக்கக்கூடிய மாணவனை விட ஒரு சுயமாக ஒரு கேள்வி கேட்கக்கூடிய மாணவன் சிறந்த மாணவன். 1000 கேள்விகளுக்கு மனப்பாடமாய் பதில் வழங்கக்கூடிய மாணவர்களை விட ஒரு கேள்வியை என்ன பண்ணோம், சொந்தமா கேட்டானா, அவன் யோசனை பண்ணி கேட்டானா அவன் தான் சிறந்த மாணவன். நம்ம 1000 கேள்விகளுக்கு பதில் படிச்சுட்டா அவன் தான் சிறந்த மாணவன் அப்படி இல்லை. அவனுடைய சுய சிந்தனையில் அவன் ஒரு கேள்வியை கூட சொந்தமா கேட்டானா அந்த கேள்வி எப்படி இருக்கும், அந்த ஆசிரியரை யோசிக்க வைக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த மற்ற மாணவர்களையும் யோசிக்கக்கூடிய வகையில் இது ஒரு புது விதமான பார்வை ஏற்படுச்சுன்னா அவன் தான் சிறந்த மாணவன்.
அப்ப இங்க 10 புத்தகங்களை மனப்பாடமாய் ஒப்புவித்தலை விட ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? சாதாரண வேலை கிடையாது. அந்த இளைஞர்களுக்கு இந்த பாராட்டு தெரிவிக்கிற ஒரு கைத்தட்டலை நீங்கள் வழங்கியாக. இது ஒரு புதிய பார்வை. ஏன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கோகுல் சர்வீஸ் உடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே எனக்கு குடும்ப நண்பர் தான். சண்முகம் ஐயாவும் எனக்கு அவருடைய தம்பியினுடைய வாசுதேவனுடைய அப்பாவும் அவருடைய நண்பர் தான். இவர் நினைச்சிருந்தா என்னுடைய குழந்தைய நான் படிக்கிறதுக்காக அனுப்புறேன், மதிப்பெண் அவன் அதிகமா எடுக்கணும், ஆனா அவனை வந்து என்ன பண்றீங்க, திசை மாற்றி புத்தகத்தை வெளியிட வைக்கின்றீர்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டால் என்னவா ஆகும்? பள்ளி நிர்வாகம் அடுத்தது என்னவா ஆயிடும்? அந்த குழந்தைகளை முடக்குவதற்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஆயிடுவாங்களே, எப்ப அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பணம் கொடுக்குறாங்க, அவங்க குழந்தைய இங்க படிக்க வைக்க மட்டும்தான், மதிப்பெண் மட்டும்தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்னன்னா அதை தாண்டி ஒரு புத்தகத்தை அவன் எழுதுறது கூட இல்லை, அதுக்கு அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஒரு காசை, இதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணி ஆகணும். அப்ப இந்த சூழலை நீங்கள் நெருக்கடி ஏற்படுத்தால் என் குழந்தை எப்படி வாழ்க்கையில சில பெற்றோர்கள் இப்படி யோசனை பண்ணுவாங்க. அவருடைய கிராமப்புற சூழல்ல இருந்து அவர் தன்னுடைய மகனுடைய சிந்தனை ஆற்றலை புரிந்து கொண்டு இந்த நூலை வெளியிடுவதற்கு அனைத்து உதவிகளையும் அவர் வழங்கியிருக்கின்றார். அவர்களை பெற்றோர் என்ற முறையில் கோகுல் சர்வீஸ் அவர்களுடைய பெற்றோர்களையும் வாசுதேவன் அவர்களுடைய பெற்றோர்களையும் நாம் இங்கு பாராட்டுதலுக்கு என்ன செய்யணும்? இந்த ஒரு சூழல் வந்து ஒரு மாணவர், ஒரு தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகன் அல்லது மகள் ஒரு நூலை வெளியிடுவதை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்ப இது வந்து ஒரு பெற்ற குழந்தையால், அவருடைய குழந்தையால் அந்த பெற்றோருக்கு என்னவா இருக்கு? பெருமை, மகிழ்வு. ஒரு குழந்தை இப்படிதான் அவங்க பார்க்கணும். ஒரு பெற்றோர்கள் வந்து எப்படி பார்க்கணும்? இந்த மாதிரியான ஒரு அவங்க வந்து உலகத்துல அவங்க நடக்கும் பொழுது என்ன பண்ணும்? அந்த ஊரே அவர்களை வாழ்த்தணும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் இங்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் இருக்கு இல்லையா? அப்ப நீங்கள் உங்களை அறிய வேண்டும். இப்ப மதிப்பெண், இப்ப பாடத்தை புரியாம படிக்கிறத விட புரிந்து படியுங்க. தெரியலன்னா ஆசிரியத்தை மீண்டும் விளக்கம் கேளுங்க. தயவு செஞ்சு மனப்பாடத்தை பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? மூளை சிதைவடையும். மூளை சிதைவடைஞ்சதுன்னா என்னவாகும்? நம்மளுடைய தோற்றம் வந்து என்னவாயிடும்? அழகான முகம் வந்து என்னவாயிடும்? அப்படியே வாடி வதங்கி அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ஒரு புரிதல் இல்லாம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி சூழல் ஆயிடும். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில வந்து நமக்கு வந்து ஒரு படங்கள், ஒரு சிறிய திரைப்படம் ஒன்று போயிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு படம் சீரியஸா போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த படத்துடைய செயல், அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகணுன்றதுக்காக நம்ம ஒரே மாதிரியான திரையோட்டத்தை கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? அதுல காமெடி வந்துடும், அடுத்தது வந்து என்ன வரும்? பாடல் வரும், சண்டை காட்சியெல்லாம் வருதா இல்லையா? அப்ப அந்த நிகழ்வுகளுக்கு அந்த மாதிரி தான் நம்மளுடைய வகுப்பறை சூழல் இருக்க வேண்டும். வகுப்பறை சூழல் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்ப நம்ம வந்து ஒரே மாதிரி சீரியஸா நான் மதிப்பெண் மட்டுமே அப்படின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம் போயிடும். என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு. அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நாங்க கலந்துக்கிறது வந்து பெரிய விஷயம். அதாவது வந்து குறிப்பா நான் செய்ய முடியாததை சுபி முருகன் சார் செஞ்சிருக்கேன். நான் செய்ய முடியாததை சுபி முருகன் சார், ஏன்னா அவருடைய மாணவர்களை இங்க ஆசிரியர்கள் ஆக்கி இருக்கிறார். எப்படி ஆசிரியர்கள்? இங்க 3 ஆசிரியர்கள் நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி 3 ஆசிரியர்கள்? நூலை வெளியிட்டவர் நூலாசிரியர் இல்லையா? அப்ப வந்து விரல்முடியில் கீதம் ஆசிரியர் சி கோகுல் சர்வீஸ். இப்ப மாணவர் என்ன ஆயிருக்காரு? ஆசிரியரா மாறி இருக்காரு. அப்ப ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களை, அவன் வந்து எவ்வளவு பெரிய, அந்த மாணவர்கள் எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டாலும், புகழை அடைந்தாலும் அல்லது உயர் பதவிகளை அடைந்தாலும், ஆசிரியர் மாதிரி ஒரு மாணவனுடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் யாரும், அவரை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவன் அவனை படிச்சுட்டான், நமக்குள்ள ஒரு வித்தியாசம், பெற்றோர்கள் நம்மளை வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் கூட இருக்கலாம்.
ஆனா ஆசிரியர் மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இணையாக அதையும் கடந்து அவர்களுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றக்கூடியவர். அந்த வகையில இந்த மாதிரியான ஆசிரியர்கள் கிடைப்பதற்கு நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள், புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த புண்ணியம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அதனால ஏன்னா நான் படித்த வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் மீதான ஒரு பார்வையை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆசிரியர்கள் கிடையாது. அப்ப எனக்கு ஒருவேளை எனக்கு இது உங்க வயதில் ஏற்படுத்தி இருந்தா, நான் இப்போ ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இந்த நிலைக்கு நான் இந்த புத்தகத்தை ஒரு பார்வையை எழுதுறதுக்கு வரக்கூடிய நிலை வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அதுக்கு முன்னாடியே நான் பல வருடங்களுக்கு முன்னாடியே தான் நானும் ஒரு சிறந்த எழுத்தாளனாக, சிறந்த கவிஞனாக இங்கு அறிமுகப்பட்டிருப்பேன். அப்ப உங்களுக்கு இந்த வாய்ப்பு இங்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திருக்கீங்க. மேலும் அதாவது ஒரு சிலருக்கு ஒரு தயக்கங்கள் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைத்தெறியும். அந்த தயக்கத்தை எப்பவுமே நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. எனக்கு சேஃப்டியான இடத்துலயே நான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கூடாது. அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்தாதான் ஒரு சாதனைகளை நம்ம படைக்க முடியும். அப்போ நம்ம தயக்கம், ஒரு பயம் இருக்கும். ஒரு மேடையில முன்னாடி பேசுறதுக்கு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும், ஒரு குவச்சல் உணர்வு இருக்கும். இதை யார் ஒரு தகுதி தெரிவிக்கிறார்களோ அவர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். உங்களுக்கு எல்லா விதமான திறன்கள் இருக்கும். ஒரு பயம், அச்ச உணர்வு தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா அந்த உணர்வுகள் என்னவாயிடும், உங்களுடைய நீங்க படித்த கருத்துக்களை கூட வெளியிடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் முடக்கிவிடும். தெரியலையா சார், நல்லா படிச்சுட்டவங்க, நானு அருமையா படிச்சுட்டவங்க, சாருக்கு 2 பேர் முன்னாடி பார்த்தோன்னே எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப இந்த பய உணர்வை, அச்சத்தை நாம் போக்கிட வேண்டும். அப்ப இதை தான் வாழ்க்கையை எப்படின்னா, வாழ்க்கை இந்த வகுப்பறையை கடந்து வகுப்பறை நிகழ்வுகளை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவதற்கு நாம் ஒரு அணுகுமுறையை, ஒரு பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஆசிரியர்கள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கு நான் ஒரு 4 வருடங்களுக்கு சரியா 4 வருடங்கள் தான் இருக்கும். அப்போ ஒரு நிகழ்வுகள்ல இந்த மாதிரி ஒரு அரங்கம் இருக்கு. எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சுனாமி ஒரு கவிதை, அந்த கவிதை சுனாமியினுடைய கவிதை எழுதி வச்ச அந்த கவிதையா கருத்துக்களா கட்டுரையா எனக்கு தெரியாது. அப்ப நான் நிகழ்வுகள்லாம் முடிஞ்சிருச்சு. நிகழ்வுலாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு தயக்கம், யாருன்னா கேட்டு படிச்சீங்கன்னா நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு தயக்கத்தோடவே நான் கேட்கிறேன், ஐயா நான் உன்னை எழுதிட்டு வந்திருக்கேன், நான் வாசிக்கலாமா? நான் உன்னை எழுதிட்டு வந்திருக்கேன், வாசிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன். ஏன்னா நிகழ்ச்சி முடிஞ்சு நன்றியோட சொல்லிட்டாங்க, சரி தம்பி நீ ஒரு 2 நிமிஷம் வாசி அப்படின்னு ஒரு ஆசிரியர் எனக்கு சொல்றாரு. அப்ப அந்த ஆசிரியர் நான் வாசித்து முடிச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அதாவது உண்மைக்காக சொன்னாரோ பொய்க்க கற்பனைக்காக சொன்னாரோ எனக்கு தெரியாது. நாம இந்த மாதிரியான ஒரு படைப்பாளர்களை இங்கு இருப்பதை நம்ம கண்டறியாமல், ஏன் வெளியூர்ல இருந்து ஒருத்தரை தேடி கொண்டு வரணும், அந்த ஆற்றல் எல்லாம் உனக்கு இருக்கு, நீ இனிமேல் கவிதை வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடம்னா நமக்கு அப்படியே அந்த வேர்வையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே காஞ்சிடுச்சு, அந்த சொட்டிங்க ஒரு நடுக்கம். அப்ப ஒரு பாராட்டுதல், ஒரு அங்கீகரிப்பு என்ன நிலையை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்களா? அப்ப அடுத்த நிகழ்வுகள்ல அடுத்த ஒரு நிகழ்வு ஒரு உட்கார்ந்து பேசும்பொழுது ஐயா சம்பந்தி இவர் 2வதா ஒரு வார்த்தையை சொன்னாரு, கூட உங்களுக்கு அது ஒரு ஆற்றல் இருக்கு, நீ எழுதலாமே அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு எழுத்தாளர், இவர் ஒரு எழுத்தாளர், இவருக்கு ஒரு 20 நம்ம ஊர்ல ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நூலை வெளியிட்டவர். ஒரு நூல் வெளியிடுவதற்கு சவாலான காலத்திலேயே என்ன பண்ணாரு, ஒரு நூலை வெளியிட்டவர். அப்ப இந்த நம்ம ஊர்ல மிகச்சிறந்த முன்னோடி, இந்த எழுத்தாளர்கள் வகையில சம்பத்தண்ணா மிகச்சிறந்த முன்னோடி ஐயா அவர்கள். அப்ப அவரே ஒரு நீ எழுத முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற முன்னாடி என்னடா அவர் ஆசிரியர் ஒருத்தர் சொல்லிட்டார், பாலகிருஷ்ண ஐயா சொல்லிட்டாரு, 2வது இவரும் சொல்லிட்டாரு, நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியாம என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இனிய உதயம் ஒரு கவிதை இது வரும். அது அப்ப கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவருடைய எடிட்டர் ஆசிரியரா இருந்தார். அதுல நான் தெரியாம போட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா, இடையே அறியாம அது ஒரு 4-5 ஐப்பு கவிதைகள் அதுல பதிவாயிடுச்சு. அப்ப இந்த பக்கம் யாருடைய கட்டுரை, நான் முத்துக்குமாரோடைய கட்டுரையும் இருந்தாண்டு அவருடைய கவிதையும் இருந்தாண்டு என்னுடைய கவிதையும் அது போட்டிருக்கும் போது எனக்கு தலைக்காலம் புரியல, ஆனா நான் எழுதுறது கவிதையானு எனக்கு புரியல. அப்ப இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இல்லையா? ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த நூல்ல இடம்பெற்றது. அப்ப இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறப்போ நமக்கு இன்னும் என்ன ஓடுது,
ஒரு ஊக்கப்படுத்துதல் நிகழ்வு, நம்ம சிந்திக்கணும், நம்ம கிட்ட அந்த திறன்கள் இருக்கு அப்படின்னு ஒரு யோசனை வருது. அப்ப இந்த மாணவர்களை இதை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார் ஆசிரியர். அப்ப மாணவர்களை ஊக்கப்படுத்த அவங்களுக்குள்ள சிந்தனை ஆற்றலை கண்டறிந்து என்ன பண்ணிருக்காரு, உங்களால முடியும், உங்களால சாதிக்க முடியும். இன்னும் நான் ஒரு சொந்த நூலை நான் இன்னும் வெளியிடுவேன். ஆனா இந்த மாணவர்கள் இந்த வயதில் சொந்தமாக ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. அது மிக சிறந்த பணி. அது அவருடைய சிந்தனை ஆற்றலை கண்டு உண்மையிலேயே அவருக்கு சம்பத்தண்ணா சொல்றது போல நாங்கள் பிரமித்து தான் போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வயசு ஏன்னா இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூல் வெளியிடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எழுத்தாளனை அடையாளப்படுத்துவது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அதுல குறிப்பா அந்த இளம் தளிர்கள் மாணவர்கள் ஒரு நூலை வெளியிடுவதுன்றது இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மிக சாதனையான பணி, மிகவும் போற்றக்கூடிய பணி, பாராட்டக்கூடிய பணி. இப்போ எப்படி ஒரு நூல் நம்ம ஒரு விழாவுக்கு ஒரு வீடு நம்ம கட்டிட்டோம்னா எப்படி ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம், ஒரு கல்யாண திருமணம் நடந்தா நம்ம குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம், ஒரு டாக்டர் நம்ம ஆயிட்டோம்னா எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம், அதே போலத்தான் ஒரு நூலை வெளியிடுவதும் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளில் இதுவும் மிக சிறந்த நிகழ்வுகளில் ஒன்று. நூல் வெளியிடுவது அவ்வளவு சாதாரண வேலை. அப்ப இது மிக சிறந்த, அதையும் கடந்த ஒரு மிக சிறந்த அவங்களுடைய லைஃப்ல இது ஒரு சாதனையான நாள். நீங்க மகிழ்ச்சி அடைகிற பெற்றோர்கள் இவங்களுடைய லைஃப்ல